கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திரையாகமும் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த டிசம்பர் மாதம் இந்த போராட்டமான சூழ்நிலையில் ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையும் வெள்ளங்கள் தாக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பார்த்து பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நான் உங்களுக்காக யாவற்றையும் செய்வேன். இந்த வார்த்தை மோசே மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். டிசம்பர் மாதமே ஒரு யுத்த மாதம் தான். ஏன்னா நிறைய தேவைகள் என்ற யுத்தம் நமக்கு இருக்கிறது. தைரியமாக இருங்க. முதலாவதாக அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை மோசே யாருக்கு சொல்கிறார்? இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறாரு. ஆமாம், ஒரு வழியே இல்லாத ஒரு டைமில், ஒரு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறாரு. பார்வோனின் சேனை பின்னால் துரத்தி கொண்டு வருகிறது. முன்னாலே போகவும் மேலாது, பின்னாலே போகவும் மேலாத ஒரு சூழ்நிலை. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுவேன். கடலிலே வழியை உண்டாக்கி இஸ்ரவேலை அக்கறைக்குள்ளாக கொண்டு போய் அதே கடல் தண்ணீரிலே பார்வோனின் சேனையை அழித்த தேவன் உங்களுக்கு விரோதமாய் வருகிற அனைத்து சத்துருவின் வல்லமைகளை அழித்து இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். நீங்கள் என்ன செய்யணும்? சும்மா இருக்கணும். லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும். பயப்படாதீங்க, அவருக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை விடுதலையாக்குவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.